ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்களாண்ணா மட்டன் பிரியாணி தாங்க. சீரக சம்பா ரைஸில் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா பெரிய ஆனியன் 3 பீஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 பீஸு. தேவையான அளவு கேர்டு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க. கல் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. குக்கரில் வந்துட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரியணும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பிரியாணி குக் பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மட்டன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் குக் ஆகிருக்கும். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா 5 சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் புதினா சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிரியாணியோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா இந்த புதினா தான். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தென் கரம் சேர்த்துக்கோங்க. 50 ml கேர்டு. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. மட்டன் வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்து கையோட தண்ணியும் அளந்து வச்சிடலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு தண்ணியும் ரைஸும் நல்லா லெவலாக ஆனதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து தம் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 லெமன் எடுத்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக புதினா கொத்தமல்லி மேலே லைட்டாக சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு தம் போட்டுடலாம் வாங்க. எடுத்து வச்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தம்மு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாவ், அரோமாவே வேற லெவல்ல இருக்கு. பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம நல்லா பலப்பலான்னு பிரியாணி வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.